ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து அடை தோசைக்கான ஒரு ரெசிபி பார்க்குறோம். இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு, சொல்கிறேன். நான் 2 கப்பு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணது ஆர்கானிக் 24 மந்த்ரா அப்படின்ற பிராண்டு. ஏன்னா பிக் பாஸ்கெட்டில் இட்லி ரைஸ்லாம் எனக்கு கிடைக்கல. லாஸ்ட் மந்த்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேறு வழி இல்லாமல் இந்த பிராண்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து 1/2 கப்பு, கடலைப்பருப்பு வந்து 1/2 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் வந்து ரைஸ் மெஷர் பண்ணுறீங்களோ எக்ஸாக்டாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அடை தோசை ட்ரை பண்ணுங்க. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணணும், சரியா? என்னென்னா நான் இது வரைக்கும் அடை தோசை ரெசிபி என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணதில்லை. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் நம்பவே முடியாத அளவுக்கு நல்லா வந்திருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் எங்கிட்ட ரெசிபி கேட்குறீங்க, அதனால நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளை உளுந்து வந்து 1/4 கப்பு. ஸோ இட்லி அரிசி 2 கப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து உளுந்து 1/4 கப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இன்னொரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியில் வந்து காரத்துக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அவ்வளோ ரெட் சில்லிஸும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு ஊற வச்சிடும். ஏன் தனித்தனியாக ஊற வைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வரமிளகா சீரகத்தை தான் அரைக்கணும். அது நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸை போட்டு அரைக்க போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். மிக்சியில் நிறைய பேர் அரைப்பாங்க, மிக்சிலையும் அரைக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரியான ஒரு அடை தோசை வேணும் அப்படின்னா கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால நான் மிக்சியில் போடல. அரைக்கும் போது பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுட்டு சேம் இதே மாதிரி செய்யுங்க. நம்ம அடை தோசை மாவு வந்து எடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் புளிச்சா போதும். நம்ம வந்து தோசை அப்போவே ஊற்றலாம். ஈவினிங் ஆட்டினோம் அப்படின்னா நைட்டே தோசை ஊற்றலாம். அப்படிதான் ஊற்றுறேன். ஸோ கொஞ்சமாக மாவு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசையை ஊற்றணும். ஏன் தனியாக பாத்திரத்தில் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த அடை தோசை மாவை நீங்கள் 2 நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ண வைக்க விரும்புகிறீங்கன்னா உப்பு வெங்காயமும் சேர்க்காம வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அடை தோசை வேகும் போது எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கீயும் அப்ளை பண்ணி எடுத்திருந்தேன். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அவியல் சொல்லுவாங்க. நான் அவியல் கூட இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, மோஸ்ட்லி தேங்காய் சட்னி தான். பட் அன்னைக்கு வந்து நான் செஞ்சப்போ தேங்காய் சட்னியும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை. ஸோ என்கிட்ட இருந்த ஒரு பூண்டு இட்லி பொடி இருந்தது, அதில் வந்து நான் நெய் சேர்த்து அடை தோசை சாப்பிட்டேன். எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சது, அடை தோசை கூட நெய்யும் நாட்டு சர்க்கரையும் வேற லெவல் டேஸ்ட்டு. நான் சாப்பிட்ட உடனே உண்மையாக சொல்கிறேன், அந்த அமிர்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் இப்படி ஒரு அடை வித் நாட்டு சக்கரை அவ்வளோ நல்லா இருக்குமா, நெய் கூட இப்படி ஒரு டேஸ்ட் வருமான்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டப்போ, அவங்களாம் சென்னையில் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க எங்கள் ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ், சுட சுட அடை தோசை மேலே ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் வச்சு கூட நாட்டு சக்கரையும் அவியலையும் வச்சு சர்வ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸான டிஷ் நீ சொல்கிற அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ டேஸ்டியான ஒரு அடை தோசை ரெசிபி வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நான் சொல்கிற காம்பினேஷனில் அடை கூட வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நாட்டு சக்கரை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. ட்ரை பண்ணவங்க நீங்கள் வந்து வீடியோவில் அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சையவே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே 20% டிஸ்கவுண்ட்லேருந்து 50% டிஸ்கவுண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து சையவே வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது பற்றின ரிவ்யூ வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சையவே வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இப் சப்போஸ் நீங்கள் ப்ராஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா
பிராஸ் செக்ஷனுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட சைஸை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதுலயே வந்து ஃபைண்ட் யுவர் ஃபிட் சைஸ் கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கப் சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணணும், உங்களோட பேண்ட் சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டேப் வச்சு கப் சைஸையும் பேண்ட் சைஸையும் மெஷர் பண்ணிட்டு சென்டிமீட்டர்ல அதுக்கான பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணும்போது உங்களோட எக்ஸாக்ட் பிராவோட சைஸ் வந்து வந்துடும். அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ இப் சப்போஸ் 32னா 32 ABCDE வரைக்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லயும் என்ன மாதிரி சைஸ் வந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல வரும். எக்ஸாக்டா அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா பிராஸ் கேட்டகரியிலேயே ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைஸை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய கேட்டகரிஸ் வந்து அது காட்டும். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா, அந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். பேடட், நான் பேடட், ஒயர்டு, நான் ஒயர்டு, என்ன மாதிரி ஸ்டைல்ல வேணும், கேஷுவல் இப்படிலாம் காட்டும். ஸோ நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண ஸ்டைலுக்கான பிராஸ் தான் காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஆஃபர் செக்ஷன்ல போயிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ பை 3 for 899 அப்படி செலக்ட் பண்றேன். இல்ல நீங்க 20% ஆஃபர், 50% ஆஃபர் இப்படி கூட போய்க்கலாம். ஸோ 3 bras at 899 கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் இந்த கேட்டகரியில இருந்து தான் பிராஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல போயிட்டு உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி எக்ஸாக்டா உங்களோட சைஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கார்ட்ல போட ஆரம்பிங்க. ஸோ 3 bras வந்து கார்ட்ல ஆட் ஆன உடனேயே நீங்க கார்ட்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அது 899 rupees வேல்யூ தான் காட்டும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இதுக்கு கூப்பன் கோடெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால சொல்றேன். ஸோ 3 bra வந்து 899னா எக்ஸாக்டா எந்த bra வந்து அந்த ஆஃபர்ல இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கார்ட்ல போட்ட உடனேயே உங்களுக்கு வந்து 899 தான் பே பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். பேமெண்ட் வந்து நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 15 டேஸ்க்குள்ள ஈஸி ரிட்டர்ன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியும் கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் போட்ட ஒரே நாள்ல வந்து ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபாஸ்டாவும் டெலிவர் பண்றாங்க. ஸோ மினிமம் 1 டேல இருந்து மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ள நீங்க ரிசீவ் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் நிறைய நான் பேடட் பிராஸ் தான் வந்து இந்த வெப்சைட்ல நான் வாங்கி உங்களுக்கு ரெவ்யூ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பேடட் பிராஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரெவ்யூ பண்றேன். இந்த மாதிரி பேடட் பிராஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குர்தீஸ் வந்து ஒரு சிலது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அப்படி இருக்க குர்தீஸ்க்கு வந்து நார்மல் பிராஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பிரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரும். அந்த லைன் அப்படியே ஆக்வர்டா நம்மளோட குர்த்திக்கு மேல தெரியும். நிறைய பிராஸ்ல நான் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டான குர்த்தி வியர் பண்றோம், ஆனா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும் அப்படின்னா அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி பேடட் பிராஸ் தான் வாங்குறாங்க. செம்ம குவாலிட்டியா இருக்கு. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளோ திக்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. உண்மையாவே ஒரு நல்ல ப்ராடக்டா சொல்வேன். ஸோ பேடட் பிரா வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு பேடட் பிரா வேண்டாம் அப்படின்னா நீங்க எப்பவும் போல நான் பேடட் பிராஸே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாரி ஷேப் பியர்ஸும் ஷையவே வெப்சைட்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் எடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல். மேல வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கீழே பாட்டம் வந்து அந்த ஃபிளார் நல்லாவே பெருசா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் வந்து டெய்லி காலேஜுக்கு சாரி வியர் பண்ணும்போது இன்ஸ்கர்ட் யூஸ் பண்றது இல்ல. இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குண்டா தெரியும். ஆனா இந்த மாதிரி ஷேப் பியர்ஸ் போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ வேணும்னா நீங்க ஷேப் பியர்ஸையும் ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம். நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப் சப்போஸ் நீங்க இந்த மாதிரி பிராஸும் வாங்கிட்டு நான் காட்டின ஷேப் பியர் இல்ல ஏதாவது நைட் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட கார்ட் வேல்யூ வந்து 1000 rupeesக்கு மேல போகும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட கூப்பன் கோடு கொடுத்துருப்பேன். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். என்னோட கூப்பன் கோடு எப்போ அப்ளை ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட கார்ட் வேல்யூ வந்து மினிமம் 1000 rupees இருக்கணும். இப் சப்போஸ் நீங்க 1500 அண்ட் எபோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்ப ஷையவேல வந்து 2 பேண்டிஸ் ஃப்ரீயா வருது. அந்த பேண்டிஸ்க்கான சைஸையும் நாம செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி தான் 3 பிரா ஒரு ஷேப் பியர் எடுத்தேன். அதுக்கு வந்து இந்த 2 பேண்டி ஃப்ரீயா வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நீங்க ரொம்ப நாளா வந்து கமெண்ட் செக்ஷன்ல மேடம் 2025க்கான பிளானர் வாங்கிட்டீங்களா, சீக்கிரமா வீடியோ போடுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ்.
நான் பிளானர் வந்து நிறைய பார்த்துட்டே இருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் பிளானர் வீடியோ போடும்போது என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது மேடம் பிளானர் வாங்குறதுக்குன்னே ஒரு பட்ஜெட் போட வேண்டியதாக இருக்குன்ற கமெண்ட்ஸ் நிறையா வரும். அதனால தான் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஸ்டஃப்பும் அதில் இருக்கணும். விலை கம்மியாக போனால் நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் உள்ளே இருக்கிறதில்ல. அதனால் ரொம்ப பார்த்து இந்த பிளானர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரைஸ் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. நான் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் 450. ஸோ 400 ருபீஸ் ரேஞ்சில் இந்த மாதிரியான ஒரு பிளானர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த பிளானர் பார்த்திங்கன்னா டேட் இருக்காது. நம்ம எந்த வருஷத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ தான் இது புதுசாக இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்கு இந்த பிளானர். போன வருஷம்லாம் இது இல்லை. ஸோ டேட் வந்து நம்ம எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த பிளானர் கூடயே த வீக்லி மீல் ட்ராக்கர்னு ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு புக்லெட் வந்து மீல் பிளானிங்க்குன்னு தனியாக வந்ததில்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். மோஸ்ட்லி இந்த மாதிரியெல்லாம் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் அண்ட் எபோ 1200 1400 அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் வரும். பட் 400 ருபீஸ்க்கே இதெல்லாம் கிடைக்கிது நமக்கு. நான் இது உண்மையாகவே ரிசீவ் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளானர் வாங்கியிருக்கோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கீங்க, உங்களோட ஹார்ட் ரேட்டு, நீங்கள் வந்து எந்த டேட்லேருந்து இஃப் சப்போஸ் டயட் பிளானாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, டார்கெட் வெயிட் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, அது எழுதிட்டு மீல் பிளானிங் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து டயட் பிளான் இருக்கவங்களுக்கு. நமக்கு ஜென்ரலாகவே மீல் பிளானிங் கண்டிப்பாக தேவை. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தான் மெயினாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணணும், டின்னர் என்ன சமைக்கணும், ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து விடணும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ மொத்தம் 52 53 வீக்ஸ்க்கோ இருக்குது. இது வந்து நம்ம டேட் போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பிளானருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பிளானரோட நேமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பிளானர்னு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது உண்மையாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் காலேஜுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பிளானர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது 1000 ருபீஸ் அண்ட் எபோ. அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வச்சுக்க போகிறேன். ஸோ 2 பிளானர் போன வருஷமும் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரொஃபஷனுக்கு ஒன்று, பர்சனல் ஒர்க்குக்கு ஒன்று, அந்த மாதிரி போட்டுருவேன். இது எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் காலேஜில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. காலேஜோட ஷெட்யூலெல்லாம் பிளான் பண்ணுறேன், கிளாஸஸ்லாம் எழுதுறதுக்கு. இதில் டைம் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஹோம் மேக்கர்ஸும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் யாருக்கு அதிகமாக நல்லா யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமனுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து 5 டிப்ஸ் டு பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரலான டிப்ஸு. அப்புறம் ஃபஸ்ட்டு பேஜே பார்த்தீங்கன்னா கோல்ஸ். இந்த 2025க்கான என்னென்ன கோல் வச்சுருக்கீங்க, பர்சனல் கோல்ஸ் என்ன, ஹெல்த் கோல்ஸ், கேரியரில் என்ன மாதிரி கோல்ஸ் வச்சுருக்கீங்க, ஃபினான்ஷியல் கோல்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ சேவ் பண்ணணும், மாதம் எவ்வளோ சேவ் பண்ணணும், இல்லை வாரம் சேமிக்கிறீங்கன்னா வாரத்துக்கு எப்படி சேமிக்கலாம், வருஷத்துக்கு எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ், ஏதாவது பிளேசஸ்லாம் விசிட் பண்ணணும், அதர் கோல்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் டு பி அக்வயர்ட் டு ரீச் மை கோல்ஸ். இந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுது அது எழுதலாம். அப்புறம் என்னென்ன ஹேபிட் வந்து நான் விடணும், அது ஸ்பெண்ட் மோர் டைம் வித், இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் எந்த பிளானர்லையும் நான் பார்த்ததில்லை. யார் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அது எழுதலாம். இங்கே பாருங்களேன், பீப்புள் டு பி அவாய்டட், சிச்சுவேஷன் டு பி அவாய்டட். அதனால தான் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து டைம் டேபிள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களோட சப்ஜெக்ட் டைம் டேபிளும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இஃப் சப்போஸ் என்ன மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் ஐடியல் டே ரொட்டீன் ஒன்று வருது. இது பார்த்தீங்கன்னா பர்சனல் ரொட்டீன். காலையில் எந்திரிச்ச உடனே நான் என்னெல்லாம் ஒரு நாளில் வேலை செய்ய போகிறேன் அதுக்கான டைம். அதே மாதிரி என்னோடய ஒர்க்கிங் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நான் 9 o'clock வந்து ப்ரொஃபஷன் ஒர்க்கில் என்ட்ரு ஆகிறேன்னா 9 மணிக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் வேலை செய்வேன் அந்த டைம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. திங்ஸ் ஐ வில் டூ பிஃபோர் ஸ்டார்டிங் மை ஒர்க் எவ்ரிடே, திங்ஸ் ஐ வில் டூ எவ்ரிடே மார்னிங். அப்புறம் இதுவும் பாருங்களேன், எவ்ரி மந்த் மே நாட் பி குட் பட் தேர் இஸ் சம்திங் குட் இன் எவ்ரி மந்த். அப்போது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னெல்லாம் நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்றது வந்து எழுதுறதுக்கு 1 லைன் ஈச் மந்த் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பேஜில் டெசிஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன ப்ராப்ளம், அதை எப்போ ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா அதோட ப்ரோஸ், அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் நல்ல விஷயம். எதாவது பெருசாக பிளான் பண்ணுறீங்க, நான் எதாவது வாங்கறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன், ஒரு கார் வாங்க போகிறேன், இல்லை வீடு அந்த மாதிரி வாங்க போகும்போது என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது, அதோட ப்ரோஸ்னால் நம்ம கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, கான்ஸ்னால் நம்ம இன்னும் எவ்வளோ சேமிக்கணும். கான்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குமா அதெல்லாம் போட்டு கடைசியில் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அந்த மாதிரி ஒரு 4 பேஜஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. என்ன ஐடியா, அதோட டீட்டெயில், ஏதாவது நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுறோன்னா அதெல்லாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பிளான்னு இருக்குது. ஸ்டார்ட் டேட், அதுக்கு வந்து என்ன பட்ஜெட் அலாட் பண்ணுறீங்க, எண்ட் டேட், எவ்வளோ செலவாச்சு, அப்போ வந்து அதுக்கான மைல்ஸ்டோன் என்ன டாஸ்க்கு, டியூ டேட்டு, நோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு பிக்னிக் பிளான் பண்ணுறோம், அந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஏதாவது பிக்னிக் பிளான் பண்ணுறோம், அதுக்கு என்ன பட்ஜெட்டு, எப்போ போக போகிறோம், என்னைக்கு முடியுது, அது மாதிரி எழுதலாம். ஏதாவது ஒன்று நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து ஜென்ரலான பேஜஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது. அதுக்கப்புறமா ஜனவரி டு டிசம்பர் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 12 மாசத்துக்கான பேஜஸ் வந்து வருது. எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மந்த் அண்ட் இயர் ஜனவரி 2025 என்ட்ரு பண்ணோம்னா அதுக்கு வந்து 5 வாரம் அதுக்கான சின்ன சின்ன நோட்ஸ் எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். கீழே வந்து அந்த மந்த்ல சப்போஸ் ஜனவரி மந்த்னா ஏதாவது முக்கியமான நாள் இருக்கா, ஏதாவது பர்த்டே அனிவர்சரி, இல்லை வேற ஏதாவது டாக்டர் கூட ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட், அதெல்லாம் நோட் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் மந்த்லி கோல்ஸ், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட், ஹாபீஸ், ரிலேஷன்ஷிப், மெடிடேட்டிவ் ப்ராக்டிசஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதத்துக்கான பேஜ் முடிஞ்ச உடனே அந்த மாதத்தை ரெவ்யூ பண்ணுறது, அந்த மாதத்தோட ஸ்டார் மூமெண்ட்ஸ் என்ன லெசன் நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த மாதத்துக்கு, அந்த மாதத்தில் நம்மளோட க்ரோத் வந்து நம்ம கலர் பண்ணணும். பிஸ்னஸ் அண்ட் கேரியரில் ஏதாவது க்ரோத் இருக்கா, எவ்வளோ ஸ்டெப்பு முன்னாடி வந்திருக்கோம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு க்ரோத் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஸ்பிரிச்சுவல், ஃபன் அண்ட் ரிக்ரியேஷன், அப்புறம் ஃபினான்ஸு, பர்சனல் டெவலப்மெண்ட், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் இது வருது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், இப்போ இது வந்து பிப்ரவரின்னு ஆரம்பிச்சோன்னா சேம் தான். இந்த மாதிரி 12 மந்த்ஸுக்கு வந்து 4 பேஜஸ். ஸோ இப்போ ஜனவரி டு டிசம்பர் நமக்கு அந்த மாதிரி 4 பேஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் காட்டுறேன். சப்போஸ் இது வந்து டிசம்பர்னா அதுக்கான 5 வாரம், அதுக்கான ரெவ்யூ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜென்ரலாக டைரி எழுதுகிற நோட்ஸ் மாதிரி ஃபுல் பேஜஸ் இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம வந்து இது எதுக்கு வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ப்ரியாரிட்டிஸ் 1, 2, 3, கீழே வந்து ப்ரொடக்டிவிட்டி ஸ்கோர், அப்புறம் வாட்டர் ட்ராக்கர், இந்த மாதிரி எல்லா பேஜஸ்லேயும் வருது. ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஜனவரி மாதம்னா இங்கே ஜனவரி 2025 போட்டு அந்த டேட் போட்டுட்டு நம்ம அந்த மாதத்துக்கு வந்து என்னெல்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்றத எழுதிட்டு அதில் வந்து நம்மளால் அதெல்லாம் முடிக்க முடியுதா, எனக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிலபஸை முடிக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் அந்த மாதம் பிளான் பண்ண போகிறேன் அந்த மாதிரி எழுதுறதுக்கு எனக்கு நிறைய பேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து எழுதுறதுக்கான பேஜஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம், சப்போஸ் நம்ம ஒரு பட்ஜெட் பிளானிங் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் பிளானிங்கை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மந்த்லி நம்ம வந்து அதை சப்போஸ் மாற்றம் வருதுன்னா, இப்போ ஜனவரி மாதம் பொங்கல் வருது, ஸோ அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கான அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக எழுதுவோம். அந்த மாதிரி பிப்ரவரி மந்த் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட பட்ஜெட் பிளானிங்கை கூட எழுதலாம். நான் கண்டிப்பாக 2025க்கு வந்து என்னோட பட்ஜெட் பிளானிங் என்ன, நான் வந்து 2025 இயருக்கு என்ன மாதிரி பிளானிங்லாம் வச்சுருக்கேன், நாட் ஓன்லி பட்ஜெட் பிளானிங், மற்ற பிளான்ஸும் வந்து உங்கள் கூட தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இன்னொரு பிளானர் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அந்த பிளானரும் வந்ததுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபில் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளானரோட லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுதான் இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் எடுத்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 1000 and above இருக்கிற பிளானர் வாங்கும்போது தான் நமக்கு இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் நம்மளோட பிளானரையே கலர்ஃபுல்லாக மாற்றும். ஸோ ஒவ்வொரு நாளையும்
நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது டு டூ லிஸ்ட் ஒன்று போடணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டு எழுதலாம். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி காட்டும்போது தான் உங்களுக்கு புரியும். ஒரு விஷன் போர்டு நாமளே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு, இன்னும் முடிக்கல கிராஸ் போடுறது, ஸ்டாரு, கொஷின் மார்க்கு, இந்த மாதிரி நல்லா ஃபன்னியாக நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விஷன் போர்டு வந்து நாமளே பிளான் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நான் காலேஜில் என்னோடய கேபினில் ஒட்டி வச்சுப்பேன். கீப் கோயிங், எவ்ரிதிங் வில் கம் டு யூ அட் த பர்ஃபெக்ட் டைம். இது ஒன்று. அண்ட் ஆர் ஆஃப் பிளானிங் கேன் சேவ் யூ 10 hours ஆஃப் டூயிங். 1 மணி நேரம் பிளான் பண்ணால் 10 மணி நேரம் சேவ் பண்ணலாம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் பி அன்ஸ்டாப்பபிள். இது எல்லாமே நமக்கு வந்து டெய்லி பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளை யாரும் தினமும் வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்லேயும் ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்பேஸ்லாம் நமக்கு இருக்குது, இல்லை குழந்தைங்களோட ஸ்டடி டேபிள் இருக்குது. இப்போ ஜீவனுக்கெல்லாம் கூட நான் ஒட்டி வச்சுருவேன் அவனோட ஸ்டடி டேபிளில். மேக் டுடே கிரேட், எஸ் யூ கேன். ஸோ இந்த பிளானரோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 400 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப ஒர்த்தான பிளானர். உங்களுக்கு இந்த பிளானர் பிடிச்சிருந்தா இது நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்த பிளானர் வந்து பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், 1000 rupees. அது வந்ததுக்கப்புறமா 2 பிளானரையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமாக என்னோடய பட்ஜெட் பிளானிங்கை ஷேர் பண்ணுறேன்.